இந்த ப்ராசஸ் இந்த ப்ராசஸ் நம்ம செஞ்சுட்டு இருக்கோம். என்ஜிஓ ரிலேட்டடா ஃபார் த ஸ்கூல் அண்ட் பிலோ அந்த ஸ்டார்டிங் ஸ்டேஜ்ல இருக்கக்கூடிய குழந்தைங்களுக்கு நீங்க ஒரு டொனேஷன் பேஸ் பண்ணி அல்லது ஒரு ஹாஃப் ஆமா டொனேஷன்ஸ் பேஸ் பண்ணி ஒரு பார்ஷியல் டொனேஷன் பேஸ் பண்ணி நடந்துட்டு இருக்கு. இப்போ ஆமா கிரவுட் ஃபண்டிங் இன் மலேசியா, இந்த கிரவுட் ஃபண்டிங் ம் அப்படிங்கிற ஒரு செயல் வந்து ஒரு டொனேஷனா கலெக்ட் பண்ற மெத்தடாலஜி இருக்கும், அல்லது வந்து ம் பாத்தீங்கன்னா ஃபார் த ஃபண்ட் ரைசிங் டு த பிளாட்ஃபார்ம் ஆஃப் எனி பிசினஸ் மாடல் அந்த மாதிரியும் இருக்கும். ஸோ இதுல வந்து ஒரு ஓகே 4 டைப் ஆஃப் கேட்டகரி இருக்கு. இப்போ நீங்க இந்த இடத்துல itiscrowd.com, மைஸ்டார்டிஆர், அட்டா பிளஸ் இதுல நீங்க ஏதாவது கேள்விப்பட்டிருக்கீங்களா? நீங்க ஆல்ரெடி இந்த துறையில தானே இருக்கிறீங்க. இதுல ஏதாவது கேள்விப்பட்டிருக்கீங்க? இன் மலேசியா இந்த பிளாட்ஃபார்ம்ல கிரவுட் ஃபண்டிங் துறையில இருக்கிறாங்க இவங்க எல்லாரும். ஆமா அந்த கிரவுட் ஃபண்டிங் பத்தி கேள்விப்பட்டேன். ஆனா, நான் வந்து டு பி வெரி ஃப்ரேங்க், அந்த கிரவுட் ஃபண்டிங்ல இங்க மலேசியால வந்து நிறைய ஸ்கேம் எல்லாம் நடந்தது. ஆ, அப்ப அதனாலேயே அதுல வந்து நம்ம போறது கொஞ்சம் நான் யோசிச்சு அதை நான் ஏன்னா அப்பெல்லாம் அந்த ஒரு 2 இயர்ஸ்க்கு வரைக்கும் முன்ன வரைக்கும் நம்மளுக்கு வந்து ஃபண்டிங் வந்து அரசாங்கத்தினோட இருந்ததுனால அது எனக்கு ஒரு பிரச்சனையா தெரியல. அதனால ம், நம்ம அந்த பக்கம் போகல. ஆனா இப்ப நீங்க இத சொல்லும்போது எஸ் வி ஹேட், நான் அதெல்லாம் அந்த ப்ரௌஸ் பண்ணி அப்புறம் அதை பத்தி கொஞ்சம் விஷயம் எல்லாம் தெரிஞ்சுச்சு. ஆனா அது எஸ். அந்த கொஞ்சம் ஸ்கேம்லாம் இருந்தவள்ள நான் அதுல இருந்து கொஞ்சம் தள்ளியே இருந்துட்டேன். பட் நவ் ஐ வில் browse and I will get more information. கண்டிப்பாம்மா. கண்டிப்பா. நீங்க சொன்ன மாதிரி நெறைய விஷயங்கள்ல பார்த்தீங்கன்னா 2மே இருக்கு. அதாவது ஆமா ஒரு டெக்னாலஜி வரும்போது, அந்த டெக்னாலஜில இருக்கக்கூடிய பிளஸ் பாயிண்ட்ஸ் அண்ட் மைனஸ் பாயிண்ட்ஸ் 2மே இருக்கு. எக்ஸாம்பிள் ஆமா பார்த்தீங்கன்னா, இன்டர்நெட்ட சொல்லலாம். இன்டர்நெட் இன்னைக்கு நமக்கு தேவையா? தேவையில்லையான்னு கேட்டா, ம் எல்லாருமே பார்த்தீங்கன்னா, இன்டர்நெட்னால உலகமே சீரழிஞ்சு போச்சு அப்படின்னு ஒரு தரப்பு பேசுவாங்க. ஆமா இன்டர்நெட்னால இந்த உலகமே மிகப்பெரிய வளர்ச்சிக்கு வந்திருக்குன்னு ஒரு தரப்பு பேசுவாங்க. இல்லைங்களா? டெஃபினெட்லி சோ ஆமா இதே கண்டிப்பா மாதிரி எவ்ரி டெக்னாலஜி, எவ்ரி ஸ்டைலிஷ் ஆஃப் சேஞ்சஸ், அந்த சேஞ்சஸ்ல எல்லாத்துலயுமே ஒரு பிளஸ் இருக்கும், ஒரு மைனஸ் இருக்கும். உண்மை உண்மை ஸோ லைக் தட் இந்த கிரவுட் ஃபண்டிங் துறை அப்படிங்கிற ஒரு விஷயம் மக்கள் எப்பெல்லாம் பாதிப்பை சந்திக்கிறாங்களோ அப்பெல்லாம் நமக்கு நாமே ஹெல்ப் பண்ணிக்க முடியும். மக்கள் ஒருத்தருக்கும் நம்மளே வந்து ஹெல்ப் பண்ணிக்க முடியுங்கிற ஒரு கான்செப்ட் தான் கிரவுட் ஃபண்டிங் துறையா வந்து உருவாச்சு. இது பல நூற்றாண்டுகளுக்கு முன்னாடி எப்போ ஒரு எக்ஸாம்பிள் ஒரு ஷிப், ஒரு கப்பல் மூலமா வணிகம் நடைபெற ஆரம்பிச்சதோ, அப்போ வந்து இயற்கை சீற்றங்கள்னால ஒரு கப்பல் வந்து அது இடையில ஏதோ ஒரு இயற்கை சீற்றத்தினால ஒரு விபத்தை சந்திக்குது அப்படின்னா அந்த கப்பல் முதலாளிக்கு மிகப்பெரிய நஷ்டம் வந்தது. அப்போ அந்த மிகப்பெரிய நஷ்டத்தை வந்து அவங்களுக்குள்ளாக அந்த நஷ்டத்தை பகிர்ந்துக்க கூடிய ஒரு வாய்ப்பாக இந்த கிரவுட் ஃபண்டிங்கிற விஷயம் உருவாச்சு. அத வந்து ஆ இன்சூரன்ஸ் துறையாக அது பரிணமிச்சு இப்ப நம்ம எல்லா நாடுகள்லயுமே இன்சூரன்ஸா மாறி இருக்கு. இன்னைக்கு அந்த கிரவுட் ஃபண்டிங் அப்படிங்கிற எக்ஸாக்ட்லி விஷயம், ம் இன்சூரன்ஸ் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, மனிதனுடைய அதாவது துயரத்தை பங்கிட்டுக் கொள்வது. ஆமா ஒருத்தருடைய தனிப்பட்ட துயரம் அவருக்கு மிகப்பெரிய ஒரு அடியாக இருக்கும். அதாவது ஒருத்தருக்கு 1 கோடி ரூபாய் லாஸ் அப்படிங்கிறது ஒரு பெரிய பணக்காரருக்கு இருக்கக்கூடிய ஒரு இழப்பாக பார்க்கும்போது, ஒரு கிராமத்துல ம் இருக்கக்கூடிய ஒரு விவசாயிக்கு ஒரு பசுமாட்டுடைய இழப்புங்கிறது அந்த 2க்கும் ஈக்குவலான வலிய குடுக்கும். 2 பேத்துக்கும் ஒரே வலி தான். ம் சோ அந்த ஒரு விஷயம் என்னன்னா, இந்த இழப்ப ஈடுகட்டுறது அப்படிங்கிறது வந்து பினான்சியலா ஒரு வாய்ப்பு இருக்கா அப்படின்னு பார்த்தா, அதோடைய பேஸ் என்னன்னா கிரவுட் ஃபண்டிங் மாடல். இந்த கிரவுட் ஆமா ஃபண்டிங் மாடல்ல நீங்க சொன்ன மாதிரி இது ஒரு சென்ட்ரலைஸ்டு மாடலா இருக்கு. சென்ட்ரலைஸ்டு மாடல்னா என்ன? நம்மளுடைய பணம் தொட்டு பார்க்கக்கூடிய பணமாக, நம்ம ஒரு எல்லைக்குட்பட்டு பயன்படுத்தக்கூடிய பணமாக இது நாள் வரைக்கும் இருந்துச்சு. இப்போ மலேசியால பாத்தீங்கன்னா, நீங்க வெள்ளி ரிங்கட் சொல்றீங்க. இந்தியால ஐஎன்ஆர் சொல்றோம் இல்லீங்களா? ம் ம் இன்னைக்கு இந்தியால இந்த பணம் இன்னைக்கு ரூபியா மாறி இருக்கு. நீங்களும் அதே மாரி டிஜிட்டல் பிளாட்ஃபார்ம்க்குள்ள வந்திருக்கீங்க. உலகம் முழுவதும் டிஜிட்டல் பிளாட்ஃபார்ம்ல நாம பயன்படுத்தக்கூடிய டிஜிட்டல் பணம் வந்ததுக்கு அப்புறம், டிஜிட்டல் Yeah. பணத்த வந்து எல்லைகள் தாண்டி பயன்படுத்தலாம் அப்படிங்கிற ஒரு சாத்தியம் ஏற்பட்டுச்சு. அப்போ என்னெல்லாம் இந்த சேஞ்சஸ் வந்து நமக்கு குடுத்திருக்கு அப்படின்னா, ஒரு பாதுகாப்பான பரிமாற்றத்த கொண்டு வரலாம் அப்படின்னு ஒரு வாய்ப்பு உருவாச்சு. இப்ப இந்த பிரச்சனை, Okay. அதாவது இந்த சென்ட்ரலைஸ்டு மாடலுக்கும், இந்த பிளாட்ஃபார்ம்ல இருக்கக்கூடிய தன்மைக்கும் ஒரு பெரிய ஒரு சப்போர்ட்டிவ், ஒரு செக்யூரிட்டி குடுக்கிறது தான் இந்த டிஜிட்டல் மாடலுடைய மிகப்பெரிய பலம். அந்த பலம் வந்து இந்த பிளாக் செயின் டெக்னாலஜிங்கிற ஒரு கண்டுபிடிப்பு மூலமா இன்னைக்கு வந்து உருவாயிருக்கு. இந்தியால பார்த்தீங்கன்னா, ரூபி எங்களுடைய பணம் எல்லாமே இந்த மாரி ரூபி அடிப்படையில யாரெல்லாம் டிஜிட்டல் பிளாட்ஃபார்ம்ல மொபைல் போன்ஸ்ல இருந்தும், இன்டர்நெட் ஊடாக அவங்க யாரெல்லாம் இந்த ரூபி பயன்படுத்துறாங்களோ, இன்னைக்கு டிஜிட்டல் டிரான்சாக்ஷனுக்குள்ள 100% வந்துட்டு இருக்காங்க. 2017ல இருந்து Yeah. இன்னைக்கு ரூபி வந்துட்டு இருக்கு. ஆனா எல்லா மக்களும் இதுக்குள்ள வந்துட்டாங்களான்னு கேட்டா இல்ல. ஏன்னா கொஞ்சம் கொஞ்சமா அந்த டிஜிட்டல் சேஞ்சஸ் வந்து இந்தியால நடந்துகிட்டு இருக்கு. இது இந்தியால மட்டும் ஆமா இல்ல, வேர்ல்டு வைடு இந்த டிஜிட்டல் சேஞ்சஸ் நடந்துகிட்டு இருக்கு.
அப்போ நம்மளுடைய பணம் வந்து சென்ட்ரலைஸ்டு மாடல்ல இருந்து ஒரு டீசென்ட்ரலைஸ்டு மாடல்ல நாம வந்து டிராவல் பண்ணும்போது நீங்க சொன்ன மாதிரி நிறைய ஸ்கேம்ஸ் நடக்கக்கூடிய விஷயங்கள் அது எல்லாமே ஒரு பாதுகாப்பான ஒரு தளத்துக்குள்ள வருது. இப்ப நீங்க சொன்ன மாதிரி இந்த கிரவுட் ஃபண்டிங் துறையில நிறைய ஸ்கேம்ஸ் நடந்திருக்கு அப்படின்னு சொன்னீங்க. எஸ், நிறைய நடந்திருக்கு. இந்தியாலயும் கூட நிறைய நடந்திருக்கு. இதுக்கு ஒவ்வொரு கவர்மெண்ட்டும் நிறைய சட்டதிட்டங்கள் போட்டு அந்த சட்டதிட்டங்களுக்கு உட்பட்டு செயல்படுறவங்க மட்டும்தான் இதுல ஈடுபடணும் அப்படின்னு ஒவ்வொரு இடத்துலயும் ட்ரஸ்ட் மாதிரி அசோசியேஷன் மாதிரி நடத்தக்கூடியவங்களுக்கு அவங்களுக்கு ஒரு ஆடிட்டிங் வச்சு ஒவ்வொரு 3 months அவங்க வந்து அந்த ஆடிட்டிங் சப்மிட் பண்ணணும். அவங்களுடைய வரவு செலவை வந்து அவங்க சப்மிட் பண்ணி அவங்களுடைய ஒவ்வொரு பைசாவுக்கும் அவங்க கணக்கு காட்டணும். அந்த மாதிரி தான் இந்த பிளாட்ஃபார்ம் போயிட்டு இருக்கு இப்போ வர. சோ இதுல ஓகே. இந்தியாவில மட்டும் இல்ல, இந்த தளத்துல இப்ப எக்ஸாம்பிள் மலேசியால பாத்தீங்கன்னா இந்த கிரவுட் ஃபண்டிங் துறை, இந்த கிரவுட் ஃபண்டிங் துறை அப்படின்னு சொல்லும்போது இந்த கிரவுட் ஃபண்டிங்ல எத்தனை மாடல் இருக்கு அப்படின்னு நம்ம ஜஸ்ட் பார்க்கலாம். கிரவுட் ஓகே. ஃபண்டிங்கிறது ஒரு ஜெனரல் மாடல். இந்த கிரவுட் ஃபண்டிங்ல எத்தனை மாடல்ஸ் இருக்கு அப்படின்னா ரிவார்டு பேஸ்டு கிரவுட் ஃபண்டிங் இருக்கு. ஒரு துறையில நீங்க வந்து மக்கள் கிட்ட ஓகே. இருந்து பணம் வாங்கலாம். நீங்க ஒரு தொழில் துறையில அந்த பணத்தை முதலீடு செய்யலாம். அந்த பணத்தை நீங்க லாபமா பெறக்கூடிய அந்த விஷயத்த நீங்க மக்களுக்கு பகிர்ந்தளிக்கலாம். ரிவார்டா பகிர்ந்தளிக்கலாம். இது ஒரு கிரவுட் ஓகே. ஃபண்டிங் மாடல். இதே போலதான் ஈக்விட்டி பேஸ்டு கிரவுட் ஃபண்டிங் அப்படிங்கிறதும் தொழில்துறை சம்பந்தப்பட்டதுதான். டெப்ட் பேஸ்டு அப்படிங்கிறது கடனாக வாங்குறது. மக்கள் கிட்ட இருந்து கடனாக பணத்தை பெற்று இன்னைக்கு திரைப்படத்துறை சினிமா இண்டஸ்ட்ரி பாத்தீங்கன்னா இந்த மாதிரி மக்கள் கிட்ட பணத்தை வசூல் பண்ணி அவங்க ஒரு திரைப்படத்தை எடுத்து அதுல வர்ற லாபத்தை திருப்பி அந்த கடனை அடைக்கக்கூடிய ஒரு விஷயமாக இருக்கு. சோ இதுவும் இந்த மாதிரி ஒரு பிளாட்ஃபார்ம்ல இருக்கு. இப்ப இந்த மூணுமே பாத்தீங்கன்னா ஏதோ ஒரு கனெக்டிவிட்டி, அதாவது வருமானத்தை அந்த அந்த கிரவுட் ஃபண்டிங் முறையில மக்கள்கிட்ட கலெக்ட் பண்ற பணத்தை திருப்பி அவங்க ஏதாவது ஒரு விதத்துல மக்களுக்கு திருப்பி கொடுக்கணும் அப்படிங்கிற ஒரு மாடல் தான் இந்த மூணும். ரிவார்ட் பேஸ்ட், ஈக்விட்டி பேஸ்ட் அண்ட் டெப்ட் பேஸ்ட். இது மூணுமே. நாம இங்க ஓகே. ஹைஃபை ஸ்பேஸ்ங்கிற இந்த ஆப்பர்ச்சுனிட்டியில நாம பாக்குற விஷயம் என்னன்னா டொனேஷன் பேஸ்ட் கிரவுட் ஃபண்டிங். டொனேஷன் என்று ஓகே. சொல்லும் போதே இது வந்து திருப்பி அளிக்கப்படாத ஒரு ஃபண்ட் இல்லைங்களா? டொனேஷன்னா நன்கொடை. நம்ம ஆமா. மனமு வந்து யாரோ ஒருத்தருக்கு உதவி செய்யறோம். அந்த உதவி நம்மளுடைய கையில இருந்து பை த ஹார்ட் நம்ம என்ன விருப்பப்பட்டு கொடுக்கிறோமோ அந்த பணம் திருப்பி நாம அதை எதிர்பார்க்காத ஒரு பணமாக இந்த டொனேஷன் பேஸ்ட் கிரவுட் ஃபண்டிங் இருக்குமா? அப்போ இந்த டொனேஷன் பேஸ்ட் கிரவுட் ஃபண்டிங்க்கு சில எக்ஸாம்பிள் சொல்லணும்னா இந்தியால தமிழகத்துல பாத்தீங்கன்னா ஏதோ ஒரு புயல் நிவாரண நிதி, அதாவது ஒரு புயல் மாதிரி இயற்கை சீற்றம், ஒரு சுனாமி மாதிரி ஒரு இயற்கை சீற்றத்துல மக்கள் நிறைய பாதிப்பு அடைஞ்சிருவாங்க. அவங்களுடைய வாழ்வாதாரம் ரொம்ப பாதிக்கப்பட்டிருக்கும். அந்த பாதிப்புல இருந்து வெளியில வர்றதுக்கு மக்களே மக்களுக்காக கொஞ்சம் ஃபண்டிங் கொடுக்கறதுக்காக ஒரு துறையை நியமிச்சு அந்த துறையில மக்கள்கிட்ட இருந்து பணத்தை பெற்று நன்கொடையாக பெற்று, நன்கொடையா பணம் மட்டும் இல்ல, அந்த நேரத்துல துணிகள் கொடுப்பாங்க, உணவுகள் கொடுப்பாங்க, இன்னும் என்னென்னவோ வந்து மக்கள் கிட்ட கலெக்ட் பண்ற நல்ல விஷயங்களை யாரெல்லாம் பாதிப்பு அடைஞ்சிருக்காங்களோ அவங்களுக்கு எல்லாம் பகிர்ந்தளிக்கக்கூடிய ஒரு விஷயமாக இந்த கிரவுட் ஃபண்டிங் மாடல் டொனேஷன் பேஸ்டு கிரவுட் ஃபண்டிங் மாடலா இருக்குதுமா. ஓகே. சோ இந்த ஒரு கிரவுட் ஃபண்டிங் மாடலை இன்னைக்கு நீங்க சொன்ன மாதிரி ஒரு ஸ்பேம் இல்லாத, அதாவது ஒரு 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 ஊழல் இல்லாத ஒரு விஷயமா மாத்தி அமைக்கணும் அப்படின்னா நமக்கு ஒரு பெரிய ஒரு மேனேஜ்மெண்ட் தேவைப்படுது. அந்த மேனேஜ் பண்ணக்கூடிய நபர் பவர்ஃபுல்லான நபரா இருக்கணும்னு பாக்குறோம். பட் அந்த பவர்ஃபுல்லான நபர் எப்படிப்பட்ட நபரா இருந்தாலும் நம்ம கிராமப்புறத்துல ஒரு விஷயம் உண்டு. என்ன சொல்லுவாங்கன்னா, தேன் எடுக்கிறவரு அதை சுவைக்காம இருக்க மாட்டாரு. தேன் ஆமா. எடுக்கிறவரு அதை சுவைக்காம இருக்க மாட்டாருன்னு ஒரு பழமொழி சொல்லுவாங்க. அது அப்படின்னா என்ன அர்த்தம்? அவரு ஒரு குறிப்பிட்ட காலம் வரைக்கும் சேவை நோக்கத்தோட இருப்பாரு. ஒரு பெரிய அளவுக்கு ஃபண்ட கண்ணுல பார்க்கும்போது அவருடைய மனது மாறிரும். மனிதனோட மனது தானே. அப்ப ஆமா. ஊழல் பண்றதுக்கான வாய்ப்புகள் வந்து மனித மனத்துல இருக்கு. அப்ப இந்த பிளாட்ஃபார்ம்ல இந்த டொனேஷன் பேஸ்ட் கிரவுட் ஃபண்டிங்ல மிகப்பெரிய ஒரு ஃபண்ட ரைஸ் பண்ணி அதை மக்களுக்கு கொடுக்கக்கூடிய ஃபார்முலாவை ஆட்டோவா இன்னைக்கு இருக்கக்கூடிய டெக்னாலஜி வாய்ப்பாக அதை மாத்திட்டா மக்களுக்கு வந்து எந்த மனித தலையீடும் இல்லாம இந்த பிளாட்ஃபார்மை ஒரு சக்சஸ்ஃபுல் பிளாட்ஃபார்மா கொடுக்க முடியும். ஒரு பாதுகாப்பான சக்சஸ்ஃபுல் ஃபண்ட் ரைசிங் பிளாட்ஃபார்மா கொடுக்க முடியும் அப்படிங்கிறது தான் இன்னைக்கு நமக்கு வந்து இந்த ஹைஃபை ஸ்பேஸ் ஆப்பர்ச்சுனிட்டியா கிடைச்சிருக்குமா. ஓகே. இப்ப இதுல யாரெல்லாம் பங்கேற்கலாம் அப்படின்னு ஒரு கேள்வி. இப்ப இதுல வந்து யாரெல்லாம் பங்கேற்கலாம்னு பார்க்கும்போது இண்டிவிஜுவல்ஸா இருக்கிறவங்க, ஒரு தொழிலதிபரா இருக்கிறவங்க, அல்லது வந்து ஒரு ப்ராஜெக்ட் பேஸ் பண்ணி ஒர்க் பண்றவங்க, ஒரு மகளிரா வீட்டுல இருக்கக்கூடிய ஒரு பெண்மணியா இருக்கிறவங்க, வயது முதிர்ந்த ரிட்டையர்டு பர்சன்ஸ், அதே மாதிரி என்ஜிஓ சம்பந்தப்பட்ட நபர்கள் எல்லாருமே இதுல வந்து பார்ட்டிசிபேட் பண்ண முடியும். ஹூ ஷுட் ஜாயின் இன் ஹைஃபை ஓகே. ஸ்பேஸ்ங்கிற இந்த கேள்விக்கு இந்த மூவ்மெண்ட் வந்து ஃபார் எவ்ரி ஒன் அப்படின்னு கொடுக்கப்பட்டிருக்கு.
பிசினஸ் பீப்புளா இருந்தா அவங்களுக்கு ஓகே. தேவையான முதலீடை இங்க ஃபண்ட் ரைஸ் பண்ணிக்கலாம். ஒர்க்கிங் பீப்புள் அவங்களுக்கு சம்பளம் ஒண்ணு வருது, இன்னொரு சம்பளத்தை இங்க உருவாக்கிக்கலாம். எல்லா ஆர்கனைசேஷன்ல ஒர்க் பண்றவங்க இன்க்ளூடிங் சங்கங்கள், என்ஜிஓஸ், வர்ஷிப்ல இருக்கிறவங்க, மாதிரி, ம். அதாவது கோவில்கள், சர்ச், மசூதி மாதிரியான இடங்கள்ல இருக்கிறவங்க, என்ஜிஓஸ் மாதிரி இருக்கிறவங்க, எல்லா நபர்களும் இந்த இண்டிவிஜுவலாவும் குழுவான மக்களாகவும் இருக்கிறவங்க இந்த ஃபண்ட் ரைசிங் பிளாட்ஃபார்மை பயன்படுத்தி மக்கள் கிட்ட ஃபண்ட் ரைஸ் பண்ணிக்கலாம். அப்ப இந்த ஃபண்ட் ஓகே. ரைசிங் பண்ற இந்த பணத்து மூலமா என்னெல்லாம் சாதிக்க முடியும், என்ன பண்ணணும் அப்படிங்கிறது இந்த பிளாட்ஃபார்மோட தன்மை எப்படி இருக்கு அப்படின்னா, வாழ்நாள்ல ஒரே ஒரு முறை இந்த இடத்துல நாம என்ன பண்றோம், நம்மளுடைய டிஜிட்டல் அசெட், அதாவது டிஜிட்டல் பணத்தை இங்க நாம நம்மளுடைய வேலெட் வழியா இந்த சிஸ்டமுக்கு டொனேஷனாக கொடுக்கிறோம். எவ்வளவு கொடுக்கிறோம்? ஜோ டாப் ஓகே. அப்படிங்கிற வகையில ஜஸ்ட் ஒன் டைம் அவுட் ஆஃப் யுவர் பாக்கெட் 50 USDT இங்க நம்ம கொடுக்கிறோம். இந்த 50 ஓகே. USDT நமக்கு ரெசிப்ரோக்கலா திரும்பவும் நமக்கு கிடைக்கக்கூடிய வாய்ப்பை இந்த ஹைஃபை ஸ்பேஸ் உடைய பிளான் நமக்கு உறுதி செய்யுது. அப்படி நமக்கு கிடைக்கக்கூடிய தொகை ம். திரும்பி கிடைக்கக்கூடிய டொனேஷன் ஷேரிங் அப்படிங்கிற 100% டொனேஷன் ஷேரிங் வழியா இங்க சப்போர்ட் த நீடி பீப்புள் த்ரூ த குளோபல் அப்படிங்கிற ஒரு வாய்ப்பு உருவாகுதுமா. இப்ப நீங்க எப்படி மலேசியால மட்டும் குழந்தைங்களுக்கு வாய்ப்பை உருவாக்கி கொடுக்குறீங்களோ, படிக்க முடியாத குழந்தைங்களுக்கு வாய்ப்பை உருவாக்கி கொடுக்குறீங்களோ, நீங்க நினைக்கிற இந்த ம். ப்ராசஸ உலகம் முழுவதும் இருக்கக்கூடிய மக்களுக்கு செய்ய முடியும். யாரெல்லாம் நீடி ஓகே. பீப்புளா இருக்காங்களோ அவங்களுக்கு செய்யலாம். அப்போ உங்களுக்கு ஒரு பெரிய பண பலம் வேணும் இல்லைங்களா? அந்த பண ஆமா. பலத்தை இந்த சிஸ்டம் உங்களுக்கு உருவாக்கி கொடுக்குது. ஓகே. அப்போ இதன் மூலமா என்ன நடக்குதுன்னா, நம்ம எல்லாருக்கும் ஒரு சோசியல் ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்கு. இப்படி சோசியல் ரெஸ்பான்சிபிலிட்டி மைண்ட்ல இருக்கக்கூடிய, நான் என்னுடைய வாழ்நாள்ல யாராவது ஒருத்தருக்கு உதவணும்ன்ற மைண்ட் செட்ல இருக்கக்கூடிய எல்லா தரப்பு மக்களுக்கும் இந்த டூல் வழியா எந்த விதமான எல்லைகளும் இல்லாம, இப்ப மலேசியால இருக்கக்கூடிய மக்களுக்கு மட்டும் உதவி செய்யற நீங்க, அங்கிருந்து இந்தியால இருக்கக்கூடிய மக்களுக்கு உதவி செய்யலாம். ஆப்பிரிக்கால இருக்கக்கூடிய மக்களுக்கு உதவி செய்யலாம். இன்னும் உலகம் முழுவதும் எங்கெல்லாம் நீடி பீப்புள் இருக்காங்களோ அவங்க எல்லாருக்கும் உதவி செய்யற ஒரு வாய்ப்பாக இந்த ஹைஃபை ஸ்பேஸ் இருக்குமா. ஆமா. சோ இதுல என்னெல்லாம் ஓகே. நம்ம செய்ய முடியும்? இன்னைக்கு நமக்கு என்னெல்லாம் தேவைப்படுது? மருத்துவ உதவி தேவைப்படுது. இந்த உலகமே பாத்தீங்க அப்படின்னா குளோபல் வார்மிங்னால நிறைய பாதிப்பை சந்திச்சுக்கிட்டு இருக்கு. அதனால நம்ம எல்லாரும் ஒண்ணு சேர்ந்து இந்த பசுமை கரங்கள் திட்டம் மூலமாக நிறைய கிரீனர் பிளேஸ உருவாக்கலாம். அதே மாதிரி உணவு இல்லாம இறந்து போய்கிட்டு இருக்கக்கூடிய ஒரு தன்மையை பார்க்கும்போது இன்னைக்கு யுனிசெஃப் அப்படிங்கிற ஒரு அமைப்பு என்ன சொல்றாங்க, 20,000 குழந்தைகள் ஊட்டச்சத்து குறைபாடுனாலையும் உணவு இல்லாமையினாலையும் இறந்து போயிட்டு இருக்காங்க உலகத்துல இருந்து. பல்வேறு நாடுகள்ல இது நடந்துகிட்டே இருக்கு. இது மட்டும் இல்ல, இயற்கை ஆமா. சீற்றம், ஆமா. நாடுகளுக்கு இடையே இருக்கக்கூடிய போர்னாலையும் ஒரு உலக பதற்றமான சூழ்நிலையினாலையும் நிறைய குழந்தைகள், பெண்கள் பாதிக்கப்படுறாங்க. அவங்களுக்கே உணவு இல்லாம இறந்து போயிட்டு இருக்கக்கூடிய இந்த சூழ்நிலையில நம்ம மிருகங்களை பத்தி ஏதாவது கவலைப்படுவோமா அப்படின்னு கேட்டா அதை பத்தி யோசிக்க கூடிய நமக்கு நேரம் இல்லை. எத்தனையோ அனிமல்ஸ் வந்து ஆமா. இறந்து போயிட்டு இருக்கு. அதனுடைய அந்த ஒரு இனமே இல்லாம அழிஞ்சு போயிட்டு இருக்கு உலகத்துல. சோ இதெல்லாம் காப்பாத்துறதுக்கு சில என்ஜிஓஸ் வந்து இருக்காங்க. அவங்களும் எதை பேஸ் பண்ணி இயங்குறாங்க அப்படின்னா டொனேஷன் பேஸ் பண்ணி தான் இயங்குறாங்க. நன்கொடை பெற்று தான் இயங்குறாங்க. இதே ஆமா. போல நிறைய குழந்தைகளை பராமரிக்கிற விஷயங்களும், நிறைய வந்து முதியோர்களை பராமரிக்கிற விஷயங்களும் எல்லா நாடுகளிலும் இருக்குது. சோ இந்த மாதிரி ஒரு செயல்களுக்கு நாம எல்லாருக்குமே இண்டிவிஜுவலா பங்கேற்கும் போது நமக்கு எல்லாமே ஒரு ஒற்றுமை ஏற்பட்டுச்சு அப்படின்னா, கைகள் எல்லாம் ஒண்ணு சேர்ந்துச்சு அப்படின்னா, நம்முடைய பொருளாதார பலம் கிடைக்கும். நமக்கு பெரிய பொருளாதார பலம் கிடைக்கும். பெரிய பொருளாதார ஆமா. பலத்தினால இன்னைக்கு நம்ம என்ன ஒரு மைண்ட் செட்ல இருக்கோம், தனக்கு போகத்தான் தான தர்மம். முதல்ல நான் வந்து என்னுடைய லைஃப்ல நான் வந்து நல்லபடியா இயங்க முடிந்தா மட்டும்தான் நான் இன்னொருத்தருக்கு ஹெல்ப் பண்ண முடியும். அப்படின்னும் போது இந்த தளம் என்ன உறுதி செய்யுது அப்படின்னா, இந்த ரிசீவிங் டொனேஷன் மூலமா நீங்க கொஞ்சம் செயல்பட்டு மக்களை எல்லாரையும் ஒன்றிணைக்கிறது மூலமா உங்களுக்கு நீங்க கொடுத்த ஒரு $50 உங்களுக்கு திருப்பி 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 இந்த சிஸ்டம் கொடுத்துக்கிட்டே இருக்கக்கூடிய டொனேஷன் ஷேரிங் வழியா அன்லிமிட்டடா கிடைக்கக்கூடிய வாய்ப்பை இந்த சிஸ்டம் உறுதி செய்து, அது ரியல் டைமா யாருக்கிட்டையும் போய் மொத்தமா குவியிற தன்மையை மாத்தி இங்க யாரெல்லாம் பார்ட்டிசிபெண்டா இருக்காங்களோ இம்மீடியட்டா ஷேர் ஆயிருது இங்க இருக்கக்கூடிய எல்லா பார்ட்டிசிபென்ட்டுக்கும். அப்படி ஷேர் ஆகிறது அண்டர்ஸ்டாண்ட். மூலமா நமக்கு ஒரு அன்லிமிட்டெட் ரிசீவிங் டொனேஷன்ஸ் வந்து இன்னைக்கு டிஜிட்டல் பணமாக நமக்கு கிடைக்குது. எக்ஸாம்பிள், ஒரு யுஎஸ்டிடி இன்னைக்கு அப்ராக்சிமேட்லி இந்திய மதிப்புப்படி பாத்தீங்கன்னா ₹90 மதிப்பு. அப்போ ஓகே. இன்னைக்கு ஒரு நாளைக்கு எனக்கு ஒரு $1000 நான் ரிசீவ் பண்ண முடியுமா, சாத்தியமான்னு கேட்டா எஸ், இந்த பிளாட்ஃபார்ம் கொடுக்க தயாரா இருக்கு. அதுக்கு எனக்கு ஒரு உழைப்பு தேவை. அந்த உழைப்பு என்னன்னா, மக்களுக்கு அழைப்பு விடுத்து இந்த பிளாட்ஃபார்ம்ல நான் ஒரு அம்பாசிடரா இந்த பிளாட்ஃபார்மோட தன்மையை புரிஞ்சுகிட்டு, இந்த பிளாட்ஃபார்ம் வந்து டொனேஷன் பேஸ்ட் கிரவுட் ஃபண்டிங் மாடல் அப்படிங்கறத மக்களுக்கு சொல்லிக் கொடுக்கணும். ஓகே.
சோ அந்த ஒரு விஷயத்த நம்ம எல்லாரும் சேர்ந்து ஒரு டீம் ஒர்க்கா செய்யும் போது பாத்தீங்கன்னா ஒரு அட்சய பாத்திரம் மாதிரி இந்த சிஸ்டம் மாறிடுதுமா. அப்ப அந்த அட்சய பாத்திரம் மாதிரி இருக்கக்கூடிய இந்த சிஸ்டம்ல நாம ஒரே ஒரு முறை நம்மளோட வேலெட்ட கனெக்ட் பண்றோம். இந்த சிஸ்டமோட ஸ்மார்ட் கான்ட்ராக்ட்னு சொல்லக்கூடிய ஒரு டிஜிட்டல் ஏஐ தளம். இந்த ஏஐன்னு ஏன் சொல்றோம்னா இது ஆட்டோமேட்டிக்கா இயங்கும். யாருடைய ஒரு தலையீடும் இல்லாம முழுமையா இந்த பிளாட்ஃபார்ம் வந்து இயங்கும். அப்ப இப்படி இயங்கக்கூடிய இந்த பிளாட்ஃபார்ம்ல நம்மளுடைய வேலெட் என்ற அந்த சிஸ்டம கனெக்ட் பண்ணும்போது இந்த பிளாக் செயின் டெக்னாலஜி என்ன உறுதி பண்ணுது அப்படின்னா நாம ஒரே ஒரு முறை இந்த சிஸ்டம்க்கு என்ன கொடுக்கிறோம், $50 USDT கொடுக்கிறோம். ஹியூமனிடேரியன் மூவ்மெண்டா இங்க நம்ம எல்லாரும் இணைகிறோம். ஆமா. என்ன பண்றோம்னா வேர்ல்டு வைடு இருக்கக்கூடிய மனிதநேய மக்கள் சமூகம் எல்லாருமே உதவி செய்யற மனப்பான்மையில இருக்கிறவங்க எல்லாருமே இதுல இணைகிறோம். அதன் மூலமா நமக்கு அன்லிமிட்டடா USDT அப்படிங்கிற ஒரு கிரிப்டோ சொத்து கிடைக்குது. இங்க எந்த விதமான கமிட்மெண்ட்டும் யாருக்குமே கிடையாது. ஏன்னா இங்க ட்ரேடிங் மாதிரியான விஷயமோ பிசினஸ் மாடலோ எந்த பொருளையும் வாங்குறதோ விக்கிறதோ இன்வெஸ்ட்மெண்ட் ஆக்டிவிட்டியோ மந்த்லி சப்ஸ்கிரிப்ஷன் பண்ணக்கூடிய செயலோ அல்லது மிடில் மேன் இருக்கக்கூடிய விஷயமோ கம்பெனி போன்ற அமைப்போ இல்ல. சோ இங்க என்ன நடக்குது அப்படின்னா 100% டிஸ்ட்ரிபியூஷன் ஷேரிங். இந்த நன்கொடை வசூல் செய்யப்படுது இம்மீடியட்டா உடனடியா அதே கணத்துல எல்லாருக்கும் ஷேர் பண்றதுனால உலகத்தின் முதலாவது அடுத்த தலைமுறைக்கான ஒரு சோசியல் என்டர்பிரினர்ஷிப்பை ஆக்சிலரேட் பண்ணக்கூடிய ஒரு ப்ரோக்ராமா இருக்கு. வேகப்படுத்தக்கூடிய ஒரு ப்ரோக்ராமா இருக்கு. இதுல வந்து இண்டிவிஜுவல்ஸும் கம்யூனிட்டியா இருக்கக்கூடிய மக்களும் பங்கேற்கலாம். இத வந்து எப்படி சொல்லலாம் அப்படின்னா உலக பொருளாதார வலுவூட்டல் இயக்கம் அப்படின்னு சொல்லலாம். இந்த இண்டிபெண்டன்ட் ஓகே. சோசியல் எக்கனாமிக் எம்பவரிங் ஈகோ சிஸ்டமா இருக்கு. இதுல என்ன ஒரு முக்கியமான விஷயம்னா யாருக்கும் எந்த விதமான ரேங்கிங் கிடையாது. இவர்தான் முதல்ல வந்திருக்கிறாரு, இவர்தான் தலைவரு, இவர்தான் வந்து பொருளாளரு, இவர்தான் செயலாளரு அப்படிங்கிற மாதிரி எந்த ஒரு ஒரு தகுதியும் யாருக்கும் தனித்தனியா கிடைக்காது. இங்க எல்லாருமே சரிசமம். ஆல் ஆர் ஈக்குவல். இன்னைக்கு ஓகே. புதுசா இந்த தளத்துக்கு வர்றவருக்கும் ஆல்ரெடி ஒரு வருடமா இதுல பயணப்படுறவரும் ஈக்குவலான ஆப்பர்ச்சுனிட்டி தான் பெறாங்கம்மா. ஓகே. சோ ஹைஃபை ஸ்பேஸ் எம்பவரிங் எவ்ரிஒன் வித் அ நியூ லைஃப். இந்த ஒரு புதுமையான கண்ணோட்டம் இந்த பிளாட்ஃபார்ம்ல உருவாகுது. இந்த பிளாட்ஃபார்ம்ல நம்ம எல்லாருமே ஒன் வேர்ல்ட் ஒன் கம்யூனிட்டியா எல்லாரும் ஒன்னு சேர்றோம். எப்படி ஒன்னு சேர்றோம்னா டிஜிட்டல் கனெக்டிவிட்டி P2P நம்மளுடைய வேலெட் எல்லாமே இணைக்கப்படுது. அது மூலமா என்ன ஓகே. விஷயம் எல்லாம் நடக்குது அப்படின்னா நான் சொன்ன மாதிரி இந்த உலகத்துல இருக்கக்கூடிய வறுமை ஒழியுது. என்னெல்லாம் பாசிட்டிவா நடக்க முடியுமோ அதுக்கெல்லாம் தடையா இருக்கக்கூடிய அந்த பொருளாதார விஷயங்களை நம்ம எல்லாருடைய முயற்சி ஒற்றுமையா நடக்கும்போது எப்போ இந்த உலகத்துல அந்த 80-20ங்கிற கான்செப்ட் ஒழியுதோ அப்பதான் மக்கள் அனைவரும் ஈக்குவலான ஆப்பர்ச்சுனிட்டியை பெறுவாங்க. இந்த உலகத்துல வாழ்க்கை என்பது வாழ்வதற்காகத்தான். ஆனா இந்த இடத்துல நம்மளுடைய பொருளாதார போராட்டம் என்பது வாழ்நாள் முழுவதும் கிட்டத்தட்ட 80% லைஃப் டைம் வந்து நம்ம பொருளாதாரத்துக்காகவே போராடிட்டு இருக்கோம். வாழ்றதே கிடையாது யாருமே. உண்மைதான். சரிங்களா? அப்போ இன்னொரு மனிதனுக்கு நாம ஒரு நல்ல விஷயத்த செய்யறதுக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைச்சா கூட அந்த ஆப்பர்ச்சுனிட்டியை நம்ம ஆப்பர்ச்சுனிட்டியா பார்க்காம அதை பார்த்து பயந்து ஓடக்கூடிய ஒரு சூழ்நிலையாக இருக்கிறத இங்க வந்து நம்ம மாத்தி அமைக்கலாம். எப்படி எக்ஸாம்பிளா நம்ம புரிய வைக்கலாம் அப்படின்னா இந்த உலகத்துல 80-20 ரூல் இருக்கு. பணக்காரர்கள் பணக்காரர்களாவே தொடர்றதும் ஏழைகள் எப்பவுமே ஏழைகளாவே இருக்கிறதும் இந்த உலகத்துல ஒரு வாடிக்கையான விஷயமா மாறிடுச்சு. இதுல என்ன ஒரு விஷயம் அப்படின்னா 20% மக்கள் கிட்ட உலகத்துல இருக்கிற அத்தனை வளங்களும் குவிஞ்சிருக்கு. 80% மக்கள் பொருளாதாரத்துக்காக வாழ்நாள் முழுவதும் போராடிக்கிட்டே இருக்கிறாங்க. அப்போ ஒரு நிமிடம் யாரோ அன்மியூட் பண்ணிருக்கிறீங்க. ஓகே. சோ டிஸ்டர்ப் பண்ண வேண்டாம். உங்க மைக்க மியூட்லயே வச்சுக்கோங்க. சோ இந்த மாதிரி நம்ம வந்து இந்த சமுதாயத்துக்கு நம்ம ஏதாவது செய்ய முடியுமான்னு பார்க்கும்போது மணி ஃப்ளோ அப்படிங்கிற ஒரு விஷயம் இருந்துச்சுன்னா மட்டும்தான் இந்த உலகத்துல வந்து எல்லாருக்கும் ஈக்குவலான அந்த விஷயம் ஒரு பாவர்ட்டி இல்லாம எல்லாரும் ஈக்குவலா வந்து பணப்புழக்கத்துல இருக்கும்போது எல்லாருக்கும் வந்து ஒரு பொருளாதாரம் சரிசமமா கிடைக்கும், வாய்ப்பு கிடைக்கும் அப்படிங்கிற விஷயம் இந்த பிளாட்ஃபார்ம் வழியா உருவாகுது. ஏன் கிரிப்டோ கரன்சி இந்த பிளாட்ஃபார்ம்ல ஏன் கிரிப்டோ கரன்சி அப்படின்னு பார்க்கும்போது கிரிப்டோ கரன்சிங்கிற விஷயம் இன்னைக்கு உலகத்துல தன்னுடைய ஆளுமையை நிரூபணம் பண்ணிக்கிட்டு இருக்கு. என்ன விஷயம் அப்படின்னா நம்மளுடைய பிரிண்டட் பணத்துக்கு வந்து கண்ட்ரோல் இல்லாம பிரிண்ட் பண்றதும் இன்னொரு நாடு தீவிரவாதிகள் மாதிரியான விஷயங்கள் மூலமா அந்த நாட்டுல இருக்கக்கூடிய பணம் அன்லிமிட்டடா வந்து சப்ளை அதிகப்படுத்துறதும் அதாவது கள்ள நோட்டுகளை புழக்கத்துல விடுறதும் அந்த நாட்டோட பொருளாதாரத்துல மிகப்பெரிய ஒரு வீழ்ச்சியை உருவாக்குது. அது மூலமா என்ன நடக்குது? மணி இன்ஃபிளேஷன் நடக்குது. மணி இன்ஃபிளேஷன் நடந்தா என்ன நடக்குது? விலைவாசி ஏற்றமாகிட்டே போகுது. நாம 10 வருடத்துக்கு முன்னாடி ஒரு பொருள் வாங்கினதுக்கும் இப்ப அந்த பொருளை வாங்குறதுக்கும் கிட்டத்தட்ட 2.5 மடங்கு 3 மடங்கு அதிகமாக கொடுத்து வாங்குறோம். ஒரு புள்ளி விவரம் என்ன சொல்லுதுன்னா
அத்தியாவசிய தேவையாக இருக்கக்கூடிய பால் 1 லிட்டர் பாத்தீங்க அப்படின்னா கடந்த 10 வருடத்துக்கு முன்னாடி இருந்த விலையை காட்டிலும் 300% வளர்ச்சி, அதாவது விலை அதிகமாக இருக்கு அப்படின்னு சொல்லுது. அப்போ பால் அன்னைக்கும் உற்பத்தி இருந்தது, இன்னைக்கும் உற்பத்தி இருக்கு. இன்னைக்கு இவ்வளவு பெரிய விலையேற்றம் எதனால ஏற்படுது அப்படின்னா பணத்தோட வீழ்ச்சியினால. அப்ப அந்த மணி இன்ஃபிளேஷனை எப்படி கண்ட்ரோல் பண்றது அப்படின்னு ஒவ்வொரு கவர்மெண்ட்டும் போராடிட்டு இருக்கிற இந்த சூழ்நிலையில அது தொடர் போராட்டமா இருக்கு. அதுக்கான ஒரே சொல்யூஷன் என்னன்னா சப்ளையை கண்ட்ரோலுக்குள்ள கொண்டு வரணும், அதாவது பணப்புழக்கத்தை கண்ட்ரோல்ல கொண்டு வரணும் அப்படிங்கிற விஷயம் தான். இன்னைக்கு இந்த சப்ளையை கண்ட்ரோல் பண்ற ஒரே விஷயம் பிளாக் செயின் டெக்னாலஜி வழியா இருக்கக்கூடிய டிஜிட்டல் பணமாக பார்க்கக்கூடிய கிரிப்டோ கரன்சில சாத்தியப்படுது. எவ்வளவு சப்ளை இருக்குதோ அந்த சப்ளையை யாரு நினைச்சாலும் ஒரு காயின் கூட யாராலையும் புதிதாக உருவாக்கிட முடியாது, டூப்ளிகேஷனா உருவாக்கிட முடியாதுங்கிற ஒரு சாத்தியம். அதை ஒருத்தருக்கு ஒருத்தர் P2P மெத்தட்ல Web3 டெக்னாலஜியில பயன்படுத்த முடியும் அப்படிங்கிற ஒரு சாத்தியமும் இந்த பிளாட்ஃபார்ம் வழியா அந்த சாத்தியத்தை நாம பயனுள்ள வாய்ப்பாக மாத்தி இருக்கிறோம். அந்த வாய்ப்பு தான் ஹைஃபை ஸ்பேஸாக நமக்கு கிடைச்சிருக்கு. இப்போ நம்ம இந்த பிளாட்ஃபார்ம்ல என்ன சாத்தியம்னு பாக்குறோம் அப்படின்னா நாம எல்லாரும் ஒன்றிணைகிறோம். நமக்குள்ள மத வேறுபாடு இல்ல, நமக்குள்ள இன வேறுபாடு இல்ல, நிற வேறுபாடு இல்ல, மொழி வேறுபாடு இல்ல. எல்லாருக்குமே ஒரே மாதிரி இருக்கக்கூடிய வேலட் சர்வீசஸ் உலகம் முழுவதும் பாத்தீங்கன்னா நம்முடைய போனுக்குள்ள இருக்கக்கூடிய வேலட் அது 320 பிளஸ் வேலட்ஸ் வந்து சர்வீசஸ் இருக்கு. எனி வேலட் உங்களுடைய வேலட்டை இந்த சிஸ்டம்ல டொனேஷன் கொடுத்து கனெக்ட் பண்றீங்க. ஒரே ஒரு முறை ஃப்ரீ ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணி உங்களை இன்ஆக்டிவ் டோனராக இந்த சிஸ்டம்ல இன்ட்ரோடியூஸ் பண்ணி நீங்க ஒரு $50 இந்த சிஸ்டம்ல உங்களுடைய ஃபர்ஸ்ட் டொனேஷனை கொடுக்கும்போது ஃபர்ஸ்ட் அண்ட் ஃபார்மோஸ்ட் லாஸ்ட்னு சொல்லலாம். ஜஸ்ட் ஒன் டைம் அவுட் ஆஃப் யுவர் பாக்கெட் ஒரு $50 இந்த சிஸ்டம்ல கொடுத்து உங்களுடைய ஸ்டேட்டஸை இன்ஆக்டிவ் டோனர்ல இருந்து ஆக்டிவ் டோனரா மாத்திட்டீங்கன்னா இது ஒரு அட்சய பாத்திரமான ஒரு வாய்ப்பாக உங்க வேலட் வந்து மாறிடுது. இந்த சிஸ்டம்ல 100% ஹைஃபையோட டொனேஷன் ஷேரிங் கிரவுட் ஃபண்டிங் மாடல் டிஸ்ட்ரிபியூஷன் அமங் த கம்யூனிட்டி. இங்க யாரெல்லாம் இணைகிறாங்களோ இது மாதிரி ஆக்டிவ் டோனரா யாரெல்லாம் இணைகிறாங்களோ அவங்களுக்கு குளோபல் கம்யூனிட்டி மூலமா குளோபலா இருக்கக்கூடிய எல்லா மக்கள் மூலமாகவும் வரக்கூடிய இந்த டொனேஷன் ஷேரிங் அவங்க வேலட்டுக்குள்ளேயும் வந்து நிறைந்து கொண்டே இருக்குது. அப்படிங்கிற ஒரு விஷயம் மூலமா நம்ம என்ன பண்ணலாம், நம்மளுடைய வாழ்க்கையை நம்ம என்ரிச்சா மாத்திக்கலாம். அதன் மூலமா நம்மளால என்ன செய்ய முடியுமோ அதை செய்யலாம். இப்ப எக்ஸாம்பிள் ரூபாமா செய்யறாங்க, அவங்களால முடிஞ்ச அந்த எல்லைக்கு உட்பட்ட அந்த குழந்தைங்களுக்கான ஒரு பாலர் கல்வியை கொடுக்கணும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் அவங்கள போல எத்தனையோ மக்களுக்கு இருக்கும். பட் செயல்படுத்த முடியாம இருக்குது. அவங்கள செயல்படக்கூடிய செயல்பாட்டாளராக சக்தி மிக்க நபரா மாத்துறதுக்கு நமக்கு கிடைச்சிருக்கிற இந்த பாஸ்போர்ட் தான் உலகளாவிய பாஸ்போர்ட்டாக ஹைஃபை ஸ்பேஸ் இருக்கு. இந்த பாஸ்போர்ட்னு ஏன் அப்படி சொல்றோம்னா நீங்க இருக்கிற இடத்துல இருந்துகிட்டு உலகத்துல யாருக்கு வேணாலும் உதவி செய்ய முடியும். இங்க வந்து அந்த பெய்ட் ஃபார்வர்டுன்னு ஒரு சிஸ்டம் இருக்கு. அந்த பெய்ட் ஃபார்வர்டரோட முக்கியமான நோக்கம் என்னன்னா உதவி கொடு உதவி பெறு அப்படிங்கிற ஒரு தன்மை தான். சோ அந்த வகையில இந்த சிஸ்டம் ஆட்டோமேட்டிக்கா என்ன பண்ணுதுன்னா அன்லிமிட்டெட் பொசிஷன்ஸ் அன்லிமிட்டெட் டொனேஷன் ஷேரிங்கை நமக்கிடையே ஏற்படுத்தி இந்த சிம்பிள் அடிப்படையில் இந்த சிம்பிளே என்ன சொல்லுதுன்னா இன்ஃபினிட்டி சிம்பிள்னு சொல்லுவோம். ஒரு முடிவெளி தன்மையா இருக்குது இந்த பிளாட்ஃபார்ம்ல. இதை முழுக்க முழுக்க மேனேஜ் பண்ணக்கூடியது வந்து ஒரு டெக்னாலஜி. இந்த டெக்னாலஜி வந்து பிளாக் செயின் டெக்னாலஜின்னு சொல்லுவோம். இதுக்குள்ள இருக்கக்கூடிய ஒரு ஏஐ ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ட் மாடல் எப்படி இருக்கு அப்படின்னா ஒரு ஸ்மார்ட் கான்ட்ராக்ட் ப்ரோக்ராமாக இருக்கு. இந்த ஸ்மார்ட் கான்ட்ராக்ட் ப்ரோக்ராம் வந்து ஒரு பிளானை வந்து எக்ஸிக்யூட் பண்ணியிருக்கு. இந்த பிளான் ஒரு முறை எக்ஸிக்யூட் ஆகி பிளாக் செயின்ல டிப்ளாய் பண்ணி அது இயங்க ஆரம்பிச்சா அதை நிறுத்தவே முடியாது. முழுக்க முழுக்க தானியங்கி முறையில தொடர்ந்து இயங்கிக்கிட்டே இருக்கும். இந்த தலைமுறை அடுத்த தலைமுறை அடுத்த தலைமுறைன்னு யாரெல்லாம் இந்த சிஸ்டம்ல கனெக்ட் ஆகுறாங்களோ அந்த வேலெட்டுக்கு ஒரு அட்சய பாத்திரம் மாதிரி தலைமுறைக்கும் இந்த டொனேஷன் ஷேரிங் கான்செப்ட் தான் ஹைஃபை ஸ்பேஸ் மாடல். அப்ப இங்க வந்து சில டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன் நம்ம புரிஞ்சுக்கணும். இங்க ஒரு டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் இருக்கு. இது வந்து உங்களுக்கு ஆசை வார்த்தை காட்டி நீங்க கோடீஸ்வரரா மாறுறதுக்கு இந்த தளம் ஹெல்ப் பண்ணணும், அல்லது வந்து நீங்க இவ்வளவு இன்வெஸ்ட் பண்ணீங்கன்னா இவ்வளவு ஒரு கோடிகளை நீங்க உடனடியாக இத்தனை நாட்களுக்குள்ள இத்தனை மாதங்களுக்குள்ள நீங்க பெற்றுருவீங்கன்னு உங்களுக்கு வந்து ஒரு ஹைப் கொடுக்கறதோ கிடையாது. இந்த பிளாட்ஃபார்ம்ல ஜெனரல் இன்ஃபர்மேஷன் அண்ட் டிஸ்கிளைமர் என்ன, இந்த லீகாலிட்டி அண்ட் லீகல் சைட்ல என்ன சொல்லியிருக்கு அப்படிங்கிறத நீங்க எல்லாருமே பார்க்கலாம். அண்ட் ஆல்மோஸ்ட் நம்ம சொல்லி முடிக்கிற முக்கியமான விஷயம் என்னன்னா இட்ஸ் நாட் அ பொன்சி ஸ்கீம். பொன்சி ஸ்கீம் அப்படிங்கிறது ஒரு பினான்சியல் பிரமிட் அடிப்படையில மக்களை ஒரு ஃப்ராட் டைப்பாக மாத்தி அவங்கள வந்து மக்களுக்கு கொடுக்கக்கூடிய பணத்தை ஒரே ஒரு நபர் ரிசீவ் பண்ணி அவர் பணத்தால கொழுக்கக்கூடிய ஒரு நபராக இருப்பார். அந்த மாதிரி மக்கள் கொடுக்கக்கூடிய எல்லா பணமும் அந்த ஒரு நபருக்கோ அல்லது அந்த ஒரு சிஸ்டம்க்கோ போய் குவியும். அதை டிஸ்ட்ரிபியூட் பண்ற ஒரு மெத்தட் திருப்பி கொடுக்கக்கூடிய அந்த நபர் அவர் நினைச்சா தான் கொடுப்பார்.
இல்லைன்னா ஒரு குறிப்பிட்ட டார்கெட் வச்சு அதை க்ளோஸ் பண்ணிட்டு போயிட்டே இருப்பார். அவர் யாரையும் கண்டுபிடிக்க முடியாது, கேட்க முடியாது. பட் ஹைஃபை ஸ்பேஸ்ல இங்க யாருமே தனி மனித முதலீடு கிடையாது, தனி மனித நபர் கிடையாது. இந்த ஒரு ஸ்மார்ட் கான்ட்ராக்ட் அடிப்படையில் இயங்கக்கூடிய விஷயம் நான் கமர்ஷியல் மெத்தட். இதுல நாம என்ன சொல்லணும் அப்படின்னா, டொனேஷன் நன்கொடையாக கொடுக்கக்கூடிய இந்த டொனேஷன் மூலமாக வரக்கூடிய தொகை என்னன்னா 100% நன்கொடை பகிர்வு, டொனேஷன் ஷேரிங்னு தான் சொல்லணும். இங்க ப்ராஃபிட், இன்கம் இந்த மாதிரியான வார்த்தைகளே அறவே தவிர்க்க வேண்டியது. ஏன்னா இங்க எந்த விதமான பணமும் உருவாக்கப்படல. உள்ள வரக்கூடிய தொகை அப்படியே ஷேர் ஆகி மக்களுக்கே பயனுள்ள தொகையாக உடனடியா ஷேர் ஆகுது. எங்கேயும் குவியப்படுறது கிடையாது. அப்ப இட்ஸ் நாட் அ பொன்சி ஸ்கீம். நாம இந்த பிரமிட் ஸ்கீமோ அல்லது மக்கள் ஏற்கனவே பார்த்து பயந்த மத்த ப்ராஜெக்ட்ஸ் போலயோ இங்க நாம பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை அப்படிங்கறத தெளிவா சொல்லியிருக்கிறாங்க. அப்போ இந்த பிளாட்ஃபார்ம் முழுக்க முழுக்க உதவி செய்வதன் மூலமாக, அதாவது ஒரு விஷயத்தை கொடுக்கறதன் மூலமாக மீண்டும் நாம பல மடங்கு பெற முடியும். நம்முடைய யூனிவர்சலே லா எப்படி இருக்குன்னா, நம்ம என்ன விதைக்கிறோமோ அதுதான் நமக்கு திரும்ப திரும்ப முளைத்து கொடுக்கும். நாம என்ன கொடுக்கிறோமோ அதுதான் திரும்ப திரும்ப நமக்கு கிடைக்கும் அப்படிங்கிற அடிப்படையில இந்த சிஸ்டம் செயல்படுது. இந்த சிஸ்டம் ஆல் ஆர் ஈக்குவல் அப்படின்னு சொல்லியிருக்கு. எல்லாருக்கும் ஒரே மாதிரி ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்திருக்கு. இந்த சிஸ்டம் கடந்த 7 மாதத்துல ஒரு மிகப்பெரிய தொகையை ஃபண்ட் ரைஸ் செய்ய ஒரு வாய்ப்பு எனக்கு கொடுத்திருக்கு. அந்த வாய்ப்பை எனக்கு கொடுத்ததன் மூலமாக என்னுடைய கடனை அடைக்க முடிஞ்சது, என்னுடைய குழந்தைங்களுக்கு ஃபீஸ் கட்ட முடிஞ்சது, இன்னும் நிறைய மக்களுக்கு உதவி செய்யறதுக்கான ஒரு வாய்ப்பையும் கொடுத்திருக்கு. எனக்கு தெரிஞ்ச ஒரு 40-50 நபர்களுக்கு நானு அவங்களுடைய ஐடியை உருவாக்குறதுக்கு நான் உதவி செஞ்சிருக்கிறேன். இந்த மாதிரி விஷயத்த என்ன ஒரு பலம் பொருந்திய நபரா பாக்குறதுக்கும், எதிர்காலத்தை பார்த்து பயப்படுற ஒரு ப்ராசஸ மாத்தி அமைச்சதும் இந்த தளம் தான். சோ இந்த தளம் வந்து மலேசியாவை சேர்ந்த டாக்டர் மதியழகன் சார் எனக்கு கொடுத்தாங்க. இதை முழுமையா நான் புரிஞ்சுக்கிறதுக்கு ஏறத்தாழ ஒரு 4 வார டைம் ஆச்சு. கிட்டத்தட்ட 1 மாதம் இந்த பிளாட்ஃபார்ம்ல இருக்க தன்மையை நானு எனக்கு தெரிந்த அறிவின் வழியாக இதை நான் திரும்ப 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 செக் பண்ணிக்கிட்டே இருந்தேன். அப்புறம் ஒரு கட்டத்துல முடிவெடுத்தேன். அன்னையில இருந்து ஆரம்பிச்ச பயணம் இன்று வரை போய்கிட்டு இருக்குங்க. இந்த பிளாட்ஃபார்ம்ல இன்னும் நிறைய தகவல்கள் இருக்கு. இன்னைக்கு நம்மளோட பேசிட்டு இருந்த திரு ரூபாமாவுக்கு ஒரு சின்ன விளக்கம் கொடுக்க வாய்ப்பு கிடைச்சது. நன்றி ரூபாமா. இந்த பிளாட்ஃபார்ம் ரொம்ப உதவி செய்யும். நீங்க உங்களோட பயணத்தை இன்னும் சீரும் சிறப்புமா செய்யறதுக்கு ஒரு ஃபண்ட் ரைசிங் தளமா இந்த பிளாட்ஃபார்ம் செயல்படும்மா. மிக்க நன்றி. ரொம்ப ரொம்ப சிறப்பான ஒரு விளக்கமா இருந்தது. நான் நிறைய விஷயம் அங்கும் இங்குமா கேட்டுட்டு இருந்தேன். இப்போ ஒரு முழுமையான ஒரு விளக்கம். கண்டிப்பா தொடர்ந்து நான் இந்த செஷன்ல கலந்து கொள்றேன். நான் சகோதரர் செல்லதுரை அவர்களோடய நான் தொடர்பு கொண்டு அடுத்து என்ன செய்யணுன்றதை செய்யறேங்க ஜி. ரொம்ப நன்றி. ரொம்ப நன்றிங்கம்மா. ரொம்ப நன்றி. தொடர்ந்து வாங்க. உங்களை போல என்ஜிஓ மக்கள் இதுக்குள்ள வரும்போது நிறைய மக்களுக்கு நன்மை கிடைக்கும். அதுக்கு ஹைஃபை ஸ்பேஸ் ஒரு மிகப்பெரிய ஒரு பிளாட்ஃபார்ம். அட்சய பாத்திர மாதிரி இந்த உலகத்துக்கே ஒரு சப்போர்ட்டிவா விளங்கணும் அப்படின்ற ஒரு ஆசையோட உங்களுக்கு நன்றி சொல்றேன். நன்றி செல்லதுரை அண்ணா. நன்றி. ரொம்ப நன்றி சார். நன்றி சார். உங்களுக்கும் டாக்டர் ரூபா உங்களுக்கும் நன்றி. நன்றி. தேங்க்ஸ். ஓகே. ஸோ சிறப்பா இருந்தது. இதை நான் ரெக்கார்டிங் ஸ்டாப் பண்ணிடுறேன்.